ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டார் ஹோட்டல் பெட்ரூம் மாதிரி உங்கள் ரூமை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சில டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரூமும் வந்து ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்ற முடியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி எங்கள் ரூமை நாங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு லுக்கை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம். ஸோ இது 100% அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பட்ஜெட்குள்ளே இந்த ஒரு லுக்கை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸாக இருக்கிறது வந்து ரூமோட கலரிங் தான். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கலர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களோட ரூம் வந்து ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கொண்டு வர முடியும். மெயினாக ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி அதே மாதிரி மைல்டு ஒயிட் டிண்ட்டில் இருக்கிற கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் வந்து போயிருக்கோம், பிளெயின் ஒயிட்டு. இது ப்ளூ டிண்ட்லாம் இல்லாத ஒரு பியோர் ஒயிட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஜர்லேருந்து தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஈஸி க்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து லைட்டிங்கோடு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் அண்ட் ஒரு மாதிரி சாட்டன் மாதிரி உங்களுக்கு தெரியும். லைட்டில் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து தெரியும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு டீல் கலர் வந்து மிக்ஸ்அப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணது இங்கே வந்து சைடில் வந்து ஃப்ளூட்டட் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து பெரும்பாலும் சிங்கிள் வால் மட்டும் கலர் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு அந்த யூஷுவல் டிசைன் வந்து பிடிக்கல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பெயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டேன் இந்த ஆர்ச்சு. ஸோ எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்ச்சில் மட்டும் டீல் கலர் வேணும், மற்றதெல்லாம் பிளெயினாக ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது நான் வரைஞ்ச ஆர்ச் தான். ஸோ வரைஞ்சி கொடுத்தது அவங்க வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃப்ளூட்டட் தான் கொடுத்துட்டு பிஓபியில் ஃப்ளூட்டட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். பட் பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பெயிண்டிங்க்கு போயிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இங்கே ஃப்ளூட்டட் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் லுக் வந்து செம்மையாக தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபார் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மைல்ட் கலர்ஸ் போடுறீங்களோ உங்கள் ரூம் வந்து நல்ல வைப்ரண்ட்டாக பெருசாக தெரியும். அதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷனாக ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணும்போது எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஓரம் மட்டும் அந்த பட்டி மாதிரி கொடுத்துக்கங்க ஒரு அடிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து அந்த லுக் உங்களுக்கு வந்து வைப்ரண்ட்டாக லுக் எடுத்து கொடுக்காது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவராலாகவே ஃபுல்லாக வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டோம். ஸோ சைடில் மட்டும் 1 feet வந்து நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவல் சைஸில் வந்து நாங்கள் 1 feet ஸ்பேஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து லைட்டிங் எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு வால்லேருந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் மேஜராக உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் லைட்டிங் போடுற அளவுக்கு வந்து நாங்கள் ஃபால் சீலிங் வந்து பிளெயினாக கொடுத்துருக்கோம். ஸோ இதிலே வந்து நீங்கள் நிறைய டிசைன்லாம் போகலாம். பட் அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிசைன்ஸை ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகிறீங்களோ ரொம்ப கிளம்ஸியாக தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமை நல்ல எலகண்ட்டாக எலிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து ஒரு டிப் தான். ஸோ இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பெயிண்டிங் ஃபால் சீலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்டன் தான் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக வந்து ரூமை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கர்டன் போட்டிருக்கோம். இந்த கர்டன் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கர்டன் சொல்லுவாங்க, ரிப்பிள் கர்டன். ஆக்சுவலி இந்த உங்களுக்கு ஃப்ரில்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விண்டோ எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் நீங்கள் வந்து கர்டன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் சீம்லெஸ்ஸாக தெரியணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சீலிங்லேருந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் ஈவனாக ஒரே ஒரு கர்ட்டனாக போட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்ட்ரெச் வால் ஃபுல்லாக மறைகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி இங்கே வந்து வால் கிடையாது, இங்கே வந்து பால்கனிக்கான டோர் இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் டோர் இருக்குது. ஸோ அதுக்கும் ப்ளஸ் எங்களோட வார்ட்ரோப்பையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கர்டன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து இங்கே டீல் கலரும் ஒயிட்டும் யூஸ் பண்ணதுனால என்னோட கர்டன் கலர் வந்து நான் வந்து அதே மாதிரி போனால் எனக்கு அந்த ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் கிரே கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரே கலருக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக சன்லைட் வந்து பயங்கரமாக உள்ளே வரும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஹீட் சம்மர் டைமில் எனக்கு அவ்வளோ வெயில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால கிரே போனதுனால எனக்கு சன்னும் வந்து பிளாக் பண்ணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் கர்டன் அப்படின்னும் வந்து வருது. அது வந்து 100% உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை உள்ளேயே கொண்டு வராது. பட் அதில் இருக்க இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி உடைய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொன்னதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டேரெக்ட் ஹிட்டிங்கான வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கர்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அது 100% உங்களுக்கு ஃபுல்லாக ரூம் வந்து இருட்டாக்கி விட்டுரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தான் வந்து பெயிண்டிங்கு கர்டன்ஸு இது எல்லாமே போட்டாலுமே ஃபைனலாக உங்கள் ரூமை ரொம்ப எலகண்ட்டாக காட்டுறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் தான். ஸோ லைட்டிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்காது. ஸோ லைட்டிங்கும் வந்து நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணுற விஷயமா இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 கார்னருக்கும் 4 சர்ஃபேஸ் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பெட்டிங்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட் லைட், காப் லைட் அப்படி சிஓபி லைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த லைட் வந்து ஸ்பாட் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கேலரி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால அதுக்கு ஸ்பாட் லைட்டிங் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சிஓபி லைட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு வாலில் ஹிட் ஆகும்போது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரைட்டாக தெரியறதுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கர்வ் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூர்யா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எல்லாமே வார்ம் ஒயிட்டில் வச்சுருக்கேன். கர்வ் லைட் வந்து வார்ம் ஒயிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 4 லைட்டுமே இந்த சர்ஃபேஸ் லைட் 4மே வந்து உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைட்டை வந்து மாற்ற முடியும். லைக் கூலாக வார்மாக இல்லை நியூட்ரலாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்குமே ரொம்ப ஸ்மார்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த லைட்டில் வந்து எஸ்பெஷலி சூர்யா லைட்டில் அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்து இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு வேணுன்றதை மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளையன்சஸை எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க பெட்ரூமில் அப்படிங்கிறதும் வந்து ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது கண்ட இடத்துக்கு நீங்கள் வந்து ஏசியை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டிங்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக பெட்டுக்கு நேராக ஏசி வராது. ஸோ அந்த இதெல்லாமும் கன்சர்ன் பார்த்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துட்றது நல்லது. நாங்களும் வந்து ஏசிக்கு டைரெக்டாக எனக்கு வந்து பெட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இங்கே வாஷ்ரூம் இருக்குது, வாஷ்ரூம்க்கு மேலேயே வந்து நாங்கள் ஏசி போட்டுட்டோம். இதோட பைப் லைன்ஸ் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால உள் சைடு எடுத்துகிட்டு போய் அப்படியே பேக் சைடு வெளியே பால்கனி கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கன்சீலாக பண்ணும்போது உங்கள் ரூம் வந்து கண்ட இடத்துல ஒயர்லாம் தெரியுது, கச்சம்சான்னு இருக்கிறதுலாம் இருக்காது, ரொம்ப நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் அப்படிங்கிறதும் வந்து பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா வுட்டில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் வுட்டில் வந்து வீடு கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வுட்டு இங்கே பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா டைரெக்டாக வெயிலும் வருது, அதே மாதிரி மேலே வந்து ஓப்பன் டெரஸ் இருக்குது. ஸோ அதனால் சீப்பேஜ் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதுக்கு போகாமல் ஸ்டோன் மாதிரி சூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வார்ட்ரோப் அப்படின்னு வச்சுட்டு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்பேஸை வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி நிறைய இருக்க குப்பைங்களை தான் அங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஒரு சின்ன சைட் டேபிள் வந்து போட்டிருக்கேன். இந்த கிளிப்பிங்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எங்கே வார்ட்ரோப் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இதுதான் எங்களோட வார்ட்ரோப். ஸோ வார்ட்ரோப்க்கு வந்து நான் 2-in-1 மாற்றிட்டேன். எனக்கு வந்து பெரிய மிரர் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மிரருக்கு ஏதாவது ஒரு குட்டி இடத்துக்கு போய் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஹோட்டலில் இருக்க மாதிரி நம்மளோட ஃபுல் வியூவை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு மிரர் பெரிய மிரராக தேவைப்படும். ஸோ அதை நான் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படும். அதே மாதிரி அது தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து பிடிக்கல. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வார்ட்ரோபோட டோரையே வந்து ஒரு ஸ்லைடிங் மிரர் கொடுத்து
ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து டோர் தான். இந்த டோரை வந்து நான் மூவ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது வந்து 2-in-1 வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது தனியாக ஸ்பேஸும் வந்து ஆக்குப்பை பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஸ்லைடிங் டோராக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இதுவே ஸ்மூத்தாக போய் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து ஏதாவது வைக்கிறதுனாலும் வச்சு எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம பொதுவாக வந்து இங்கே மேஜராக ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். பெருசாக மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருப்பேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பொருளை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முறை திறந்து மூட முடியாது. பட் இது வந்து நான் ஸ்லைட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா மிரர் இங்கேயே இருக்கும். எனக்கு இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசரில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கர்ட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் புல் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டேபிளும் வச்சுருக்கோம். ஸோ நான் சொன்னேன்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்ப பெருசாக நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து வீல் வச்ச மாதிரி ஒரு சைட் டேபிள். இதுவும் வந்து நாங்கள் தனியாக வாங்கலாம், புதுசாக வாங்கலாம் இல்லை. இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸில் வந்து வாங்கினது தான். ஸோ எனக்கு வந்து இந்த பஃபோடு வரும்போது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து 2-in-1 ஆயிடுச்சு, நம்மளுக்கு சைட் டேபிளாகவும் ஆயிடுச்சு. ப்ளஸ் அதில் வீலும் இருக்கிறதுனால இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒன்று தான். ஏன்னா நம்ம நகர்த்தி இது பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ பட் வீல் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். தென் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இம்மீடியட்டாக நமக்கு என்ன தேவைப்படுமோ பெட் சைட் டேபிளில் அதெல்லாம் மட்டும் இதில் வச்சுருக்கோம். மற்றபடி ஓவர்லோட் எதுவும் வந்து பண்ணல. ஃபைனலி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். உங்கள் ரூமும் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற கலர் ரொம்ப மைல்ட் கலர் அண்ட் செட்டில் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் ரூமில் என்ன பொருள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட்டு, தென் ஃபால் சீலிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ரூமோட அழகை வந்து அதிகமாக எடுத்து காட்டுறது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு சில டிப்ஸ் இதில் ஏதாவது யூஸ் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.